இன்னைக்கு காடுகள்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கோம். அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய கேஸை சேவ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அப்படி என்னப்பா டிவைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது இருக்கு இல்லையா, இதுதான். இந்த இரும்பு தான் கேஸை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% வரைக்கும் கேஸை சேவ் பண்ணுதான். அண்ட் அதை நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவும் போட்டிருக்காங்க. அதை நிறைய பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருந்தீங்க. ஸோ அதனால் இதை இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி ரியலாகவே இது 40% வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேஸை வந்து மிச்சப்படுத்துதா அப்படின்றத தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்டை கேஸ் ஸ்டவ்வில் அப்படியே வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக உட்காந்துக்குச்சு. இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தண்ணீரை கொதிக்க வைக்கிறது மூலமாக தான். ஏன்னா லாஸ்ட் டைமே கேஸ் ஸ்டவ்வையும் இண்டக்ஷன் ஸ்டவ்வையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் தண்ணீரை தான் கொதிக்க வச்சுருப்போம். அதில் கிடைச்ச ரிசல்ட் அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால இங்கேயும் அதே மாதிரி தான் தண்ணீரை கொதிக்க வச்சு தான் நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம். இந்த கிளாஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணீரை தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 300 ml கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது நமக்கு மேட்டர் கிடையாது. ஸோ இந்த கிளாஸ் அளவு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை இந்த ஸ்டாண்டை வச்சு எவ்வளவு நேரத்தில் இது முழுவதுமாக ஆவியாக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்டாண்டு இல்லாமல் நம்ம கொதிக்க வச்சு அதே அளவு தண்ணீரை எவ்வளவு நேரத்தில் இது ஆவியாக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த தண்ணீரை கொதிக்க வைக்கிறதுல உள்ள கான்செப்ட் என்னென்னா, இந்த தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸ் அடைஞ்ச உடனே ஆவியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தாண்டி இதில் டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்காது. அப்போ நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தண்ணீர் வேக வேகமாக எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சீக்கிரமே அந்த தண்ணீர் முழுவதும் ஆவியாகி முடிஞ்சிடும். அதே வெப்பம் கம்மியாக இருக்கும்போது அதே டெம்பரேச்சரில் தான் ஆவியாக போகுது. ஆனால் அது ஆவியாகிறதுக்காக எடுக்கக்கூடிய நேரம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மெட்டல் பிளேட்டு இந்த வெப்பத்தை வெளியில போக விடாம இதுக்குள்ளேயே பிடிச்சி வச்சிருந்தது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு உள்ள உருவாகக்கூடிய டெம்பரேச்சர் அதிக அளவில் உருவாகும். ஸோ அப்படின்றப்போ இந்த தண்ணீர் சீக்கிரமாகவே எவாப்ரேட் ஆகும். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் திக்கான அந்த அலுமினியம் சட்டியை தான் பயன்படுத்த போகிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஈஸியாக ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் அதே மாதிரி ஈஸியாக காற்றுலையும் வந்து அதை கடத்தும். பட் இது அந்த அளவு வந்து அவ்வளவு ஈஸியாக காற்றில் வந்து வெப்பத்தை கடத்தாது அப்படின்றதுனால இதை பயன்படுத்த போகிறோம். பட் இந்த சட்டியை சுற்றியும் வந்து கேப் கிடக்குது. ஸோ இது பெட்டராக ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து பயன்படுத்தலாம். இது ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸோ இங்கே கரெக்டாக ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இதை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்து அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். பற்ற வச்சுட்டு நான் வந்து ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிடுவேன். இப்போ அடுப்பை பற்ற வைக்கலாம். ஸோ பற்ற வச்சாச்சு. ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஸோ கேஸை வந்து நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ தண்ணி வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா, இங்கே சைட்லலாம் வந்து ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அது அந்தளவு ஸ்ப்ரெட் ஆகலை. இப்போ உங்கள் ஃபோனே வைக்க முடியாது. நான் இந்த இடத்துலையும் ஹீட்டு பயங்கரமாக இருக்கும். பட் இந்த ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறம் அந்த ஹீட் இந்த சைடு வரலன்னு தான் சொல்லணும். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 91 டிகிரி செல்சியஸ் இருக்குது. தண்ணீரோட மேற்பரப்பில் 100 ரீச் பண்ணாது. ஏன்னா பண்ணும்போது அது எவாப்ரேட் ஆயிரும் அப்படின்றதுனால. ஸோ இந்த டெம்பரேச்சர் தான் காட்டும். ஸோ சட்டியோட சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 100 வரைக்கும் கூட ரீச் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டே வந்து 164 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஆவியாகி முடிய போகுது. அண்ட் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. சுற்றி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அண்ட் ஈவன் காற்று கூட கிடையாது இந்த இடத்துல. ஸோ ஐ திங்க் நம்ம வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக முடிய போகுது. அவ்வளோதான். ஸோ இதுக்கு எடுத்திருக்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா 19 நிமிஷம் 8 வினாடிகள் எடுத்திருக்கு. ஸோ இப்போது நம்ம இதை ஸ்டாண்ட் இல்லாமல் செக் பண்ண போகிறோம். பட் அடுத்த டெஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எந்த விதமான ஹீட் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சட்டியையும் ஃபுல்லாக கூல் பண்ண போகிறோம். இந்த அடுப்போட ஸ்டாண்டு, அந்த பர்னர், அந்த சரௌண்டிங் ஏரியா எல்லாத்தையுமே நம்ம கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஹீட்டும் கிடையாது. பர்னர்லேயும் கை வைக்கிறேன். அண்ட் ஸ்டாண்டும் வந்து கூல் ஆயிடுச்சு. அண்ட் எங்கள் சட்டிலையும் வந்து எந்த விதமான ஹீட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டாக எப்படி டெஸ்ட் பண்ணமோ எந்த விதமான ஹீட்டும் இல்லாமல் அதே மாதிரி மறுபடியும் டெஸ்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் அதே அளவு தண்ணீர் உள்ளே ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து 600 ml 300 ml கிடையாது. இப்போ தான் செக் பண்ணேன். அண்ட் இந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ வாட்டர் தான், டேப் வாட்டர் கிடையாது. ஸோ மினரல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் அந்தளவு இருக்காது. ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டைமரை. அண்ட் அடுப்பையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த நாபும் வந்து சென்டராக தான் இருக்குது. அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இங்கே வெளியில் ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 52 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. 52 53ல் இருக்குது. அண்டு அது ஃபோன் வரைக்கும் கூட ரீச் ஆகுது. ஃபோனில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸில் இருக்குது.
அதே மேலே கொண்டு போய் அந்த கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா 32 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ எங்கள் அடுப்புலேருந்து வர்ற ஹீட்டு ஃபோன் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கே சுற்றி வந்து ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. முடிய போகுது, முடிஞ்சு. ஸோ அந்த ஸ்டாண்டு இல்லாமல் நமக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 18 minutes 25 seconds. ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாண்டை போட்டு நமக்கு எவ்வளோ நேரத்தில் தண்ணி முழுவதுமாக ஆவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19 நிமிஷம் 8 செகண்டில், இந்த ஸ்டாண்டு போடாமல் 18 நிமிஷம் 25 செகண்டில் ஆவியாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதில் அக்யூரசி ஃபேக்டர் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதாவது அதை பண்ணுறவங்களே வந்து அந்த அக்யூரசி ஃபேக்டரை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ அந்த தண்ணி ஊற்றுறோம், இதில் சில எம்எல் கூட குறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கேஸ் நாபு செட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம எக்ஸாக்டாக அந்த பாயிண்டில் வைக்க முடியாது. அதுலேயும் ஸ்லைட்லி அது கொஞ்சம் கூடவோ குறையவோ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த டைமர் மேனுவலாக தான் ஆன் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதில் ஒரு சில மில்லி செகண்ட் கூட குறைய இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டெஸ்ட்டோட அக்யூரசி ஃபேக்டர் 5% அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம கிடைச்ச வேல்யூலேருந்து 5% கூடயோ இல்லை குறையவோ இருக்கலாம். இதை செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3.8% டிஃப்ரென்ஸ் வருது. அது அக்யூரசி ஃபேக்டர் 5%க்குள்ளே அடி வாங்கிறோம் அப்படின்றதுனால அதை கன்சிடரபிள் டிஃப்ரென்ஸாக நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டு ஒரு யூஸும் கிடையாது. இதனால் எந்த விதமான கேஸும் வந்து சேவ் ஆகாது. இந்த ஸ்டாண்ட் ஆக்சுவலாக என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டு கடையிலலாம் அடுப்பு வச்சுருப்பாங்க. அந்த அடுப்பில் காற்று வந்து பட்டு அணையக்கூடாது அப்படின்றதுக்காக அதை சுற்றி ஒரு அலுமினியம் ஷீட்டு போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த அலுமினியம் ஷீட்டை தான் இவங்க மாடர்னாக கொண்டு வந்து இந்த மாதிரி கேஸ் சேவர் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக கேஸ் சேவர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு விண்ட்ஷீல்டு, அவ்வளோதான். அண்ட் காடுகளில் இந்த ப்ராடக்டை விற்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா, இந்த நமக்கு முன்னாடி ஒரு லெட்டர் அனுப்பி விட்டாங்கல்ல, ஐ எம் அ சிங்கிள் மதர், என்னோட ப்ராடக்ட்டுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஆண்டி தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை விற்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட் என் கண்ணில் பட்டதுனால நான் சொல்கிறேன், அவங்கள குத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இதை வந்து ஆஃப்லைன்லேயும் நிறைய பேர் விற்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் விற்கிறாங்க, மற்ற பிராண்ட்ஸும் விற்கிது. ஸோ யார் விற்கிறாங்க அப்படின்னாலும் இது கேஸ் சேவர் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வேலை செய்யாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு விண்ட்ஷீல்டு தான். இப்போ உங்கள் கிச்சனில் நீங்கள் ஃபேன் போடுறீங்க, அதனால் கேஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காற்றடிக்கும் போது ஃப்ளேம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனால அந்த ஹீட் வந்து பாத்திரத்துக்கு கடத்தப்படுற அந்த ரேஷியோ வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இது ஒர்க் ஆகும். அண்ட் சிலர் சொல்லலாம், நீ ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி அந்த முடிவை சொல்கிற, லாங்கர் ரனில் நீ டெஸ்ட் பண்ணும்போது வேணால் ரிசல்ட் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் லாங்கர் ரனில் டெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே ரிசல்ட் தான் கிடைக்கும். காரணம் என்னென்னா, இந்த அவுட்டர் ஸ்டாண்டும் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சரை ரீச் பண்ணிருச்சு, அதே மாதிரி சட்டியும் மேக்ஸிமம் டெம்பரேச்சரை ரீச் பண்ணிருச்சு, உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரும் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கு போயிருச்சு. இதை தாண்டி லாங்கர் ரனில் வேறு எதுவும் மாறுபடாது. ஸோ இதை நீங்கள் ஷார்ட் டூரேஷனில் டெஸ்ட் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் கிடைக்கும், லாங் டூரேஷனில் டெஸ்ட் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் போக கேஸ் விற்கிற விலைக்கு கேஸை வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸ் சேவர் ப்ராடக்ட் கேஸை சேவ் பண்ணாது. எவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.